நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சத்யாம் அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு மாத்தி யோசி, கோயம்புத்தூர்லேருந்து. நன்றி அம்மா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். கோவை வடவள்ளியிலிருந்து கல்லுப்பு சிகிச்சை நிறுவனர் சத்யா பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான வித்தியாசமான ஒரு தலைப்பு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து மாற்றி யோசி அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இதை பற்றி ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். மாற்றி யோசி அப்படின்னா என்னத்தை மாற்றி யோசிக்கணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வாழ்க்கையை தலைகீழா மாற்றிடும். அதாவது நல்ல விஷயத்துக்கு சொல்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் நிறைய செய்ய வேண்டி இருக்கும். நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம், எல்லாருமே நல்ல விஷயம்தான் செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதை மாற்றவே முடியாத அளவுக்கு நம்ம ஸ்டக்கப் ஆயிருப்போம். இப்போ இந்த ஒரு சொற்பொழிவு உங்களுக்கு ஒரு ட்ரிகர், அதாவது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது ஐடியாவாகவும் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இது ஒவ்வொரு விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் புகுத்திடும் நிச்சயமாக. ஏன்னா புதிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் சில பேர் அக்செப்ட் பண்ணிப்போம், சில பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அது அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுடைய தனிநபர் விருப்பம். அதில் நான் தலையிடலை. ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதாவது 4 சீசன் சொல்லுவாங்க. அதில் ஒரு சீசன் தான் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க, ஒரே டைப் ஆஃப் சீசன். இப்போ எப்பவுமே வெய்ய காலம் இருந்தால் எப்படி இருக்கும்? போர் அடிச்சு போயிடும் இல்லையா? அடுத்தடுத்து நமக்கு 4 சீசன் வரும்போதே நமக்கு என்ன, கொஞ்ச நாள்லயே நமக்கு என்ன இந்த சீசன் அது நல்லா இருந்தது அப்படி சொல்கிறோம். அப்போது நம்ம ஒரே மாதிரியான வாழ்க்கையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கே ஒரு போர்டம் ஆகிடும். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி எப்படி இருக்கீங்க? என்னவோ போயிட்டுருக்கு, காலையில் எந்தோ சாப்பிட்டோம் தூங்கினோம், என்னவோ சந்தோஷம் சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். அப்படி இல்லாமல் நம்ம உண்மையாகவே நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா? அப்போது எந்த மாதிரி சிந்திக்கணும், எந்த மாதிரி வாழணும்? நீங்கள் தயார்னா இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைஃப்ன்றது ஒரு விளையாட்டு தான். நம்மக்கிட்ட தான் அந்த விளையாட்டுடைய சாவி நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது எப்படி வேணால் மாற்ற முடியும். அது நம்ம எண்ணமும் நம்முடைய சொல்லும் செயலில் தான் அந்த மாற்றம் வரப்போகிறது. ஸோ இது என்னுடைய வாழ்க்கையில் எப்படின்னா, ஒரு சின்ன ஆட் ஒன்று பார்த்தேன். இது ஒரு 10 வருஷம் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெண்மணி ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவர்கிட்ட எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் பாரு இன்னைக்கு போல இவர் இன்னைக்கும் லேட்டுன்னு சொல்லுவார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அவர் கணவர் ஆமா லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். தினம் இந்த பெண்மணி அதை கேட்டோன்னா ரொம்ப துக்கமாயிடுவா, வருத்தப்பட்டுப்போம். ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணுறான்னா அந்த பெண்மணி, நானும் இங்கே ரொம்ப பிஸியாக இருக்கேன், உங்களோட நான் லேட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவா. அப்போ அவனுக்கு அது ஒரு ட்ரிகர் ஆகிடும். என்னது இது இன்னைக்கு இப்படி சொல்கிறா, தினம் வருத்தப்படுவா. அந்த வருத்தம் அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கணவராக இருந்தாக்கா அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்தணும். ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்க 2 பேருக்குள்ள ஒரு போர்டம். பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, வெறுப்பும் கிடையாது, அது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, தேக்கம். தேக்கன்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கேப் ஆயிடுச்சு. ஏன்னா டெய்லி அதே ரொட்டீனை பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஒரு போர்டம் ஏன்றது. இது நிறைய குடும்பங்கள்ல அவங்களுக்கு விவரிக்க தெரியாது எதனால நமக்கு பிடிக்காம இருக்கு அவங்கள அப்படின்றது. அவங்க கண்டா அவங்க வேணும் ஆனா வேணாம் அந்த மாதிரி. அது ஒரு வித்தியாசமான உணர்வு. அது அனுபவிச்சவங்களுக்கு தான் அது புரியும். அது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உணர்வு, அது வெறுப்பு கோபம் அதெல்லாம் கடந்து ஒரு போர்ன்னு சொல்லுவாங்க. தினம் இதே விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், இதே மாதிரி லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்கோன்ற போது அது ஒரு போரா மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா,
நம்ம வித்தியாசமா மாத்தணும். பெண்களால முடியாது எதுவுமே கிடையாது. நம்ம சிந்திச்சு செயல்படணும். நம்ம என்ன பண்றோம்னா அதிகமா நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டுறோம். அந்த உணர்ச்சி வசப்படும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, சிந்திக்கிற திறன், அதாவது ஹார்ட் சக்கரம் எங்க இருக்கு, இது வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உணர்ச்சி வசப்படுறதோ நம்ம வருத்தப்படுறதோ வந்து இந்த சிந்திக்கிறது போயிடும். இந்த சக்கரா வந்து டவுன் ஆயிடும். இங்கே மேல போகாது, இங்கே வந்து லாக் ஆயிடும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அழுதுட்டே இருப்பாங்க, சிந்திக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல லாக் ஆகாம பார்த்துட்டீங்கன்னா இது நல்லா செயல்படும். அதை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கு. பெண்கள் வந்து அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணிப்பாங்க. இவர் இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, அம்மா கிட்ட, தங்கச்சி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஆனா ஆண்கள் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே வச்சு அப்படியே அதை தேக்கம் வந்து என்ன ஆகும், பழக்க வழக்கங்கள்லாம் மாறும். அதுல போய் அவங்க லாக் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆண் பெண் உறவுகள்ல இதுல நிறைய இந்த போர்டம் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையா மாறி அதுக்கப்புறம் அது அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப் ஆயிடுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் இல்லை, நம்மளோட எல்லா டாப்பிக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, உணவு, யாருக்கெல்லாம் இந்த உணவுல வந்து நமக்கு கட்டுப்பாடு இல்லை, உணவுல நம்ம வந்து சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, டாபிக் எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் எந்தெந்த டாபிக், உங்களுக்கு பேனா பேப்பர் இருந்தா எழுதி வச்சுக்கோங்க. எந்தெந்த டாபிக் நமக்கு பிரச்சனையா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபேமிலி தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, உறவுகள், அம்மா அப்பா அல்லது கணவன், அது தங்கச்சி, அக்கா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா உறவுகளும் நமக்கு ரொம்ப முக்கியம்தான். ஸோ அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்த கலீக்ஸ், அந்த பிரச்சனைகள். ஸோ இது முதல் ஃபர்ஸ்ட் செக்ஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெய்லி ரொட்டீன். டெய்லி ரொட்டீனில் நம்ம கரெக்டாக இருக்கோமா, நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா, எந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். மூணாவது வந்து ஃபுட்டு. நம்மளுடைய ஹெல்த்தில் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டு தான் நமக்கு வந்து அதை ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபுட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங், எப்படி நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், எப்படி நம்ம பேசுகிறோம், எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம் எல்லாரையும். அணுகுமுறை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். அந்த அணுகுமுறையில் தான் நம்ம மாற்றம் நிறைய கொண்டு வரணும். ஸோ நம்ம மாற்றி யோசின்றது, நம்ம யாரையும் மாற்ற போகிறது இல்லை. நம்ம கணவனை மாற்ற வேண்டாம், மனைவியை மாற்ற வேண்டாம், குடும்பத்தை மாற்ற வேண்டாம். நம்ம எண்ணத்தை மாற்றினால் போரும். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோமோ அதை விட இன்னும் மேன்மையா உயர்ந்த நிலையில போய் நம்ம வெற்றியோட சந்தோஷத்தோட வாழணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் லைஃப்பை வந்து பிரேக் பண்ணி நம்ம ஒரு புது பேட்டர்னை, புது டிசைனை உருவாக்க போறோம். எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ இதுக்கு தயாராகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு திருடம் இருக்கணும். நம்ம இப்போ வாழறது வந்து நல்லா இல்லை, யாரெல்லாம் இப்போ நான் வாழற வாழ்க்கை சரியில்லைன்னு நீங்கள் முதல்ல ஒத்துக்கணும். இல்லை நான் இப்போ வந்து சரியாக வாழலை, நான் வாழறது சரியில்லைன்னு எல்லாருமே பேசுகிறாங்க. நீ என்ன இப்படி வாழ்ந்துட்டு இருக்க, இது என்ன ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேரோட கேள்வி தான் நமக்குள்ள பதிலாக மாறுறது. யோசிச்சு பாருங்க. கேள்வி கேட்பாங்க, நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம கிட்ட பதில் இருக்கு. மாற்றிக்கலாம். தயாரா இருங்க, நம்ம மாற்றிக்கலாம். நிச்சயமா நம்ம என்னெல்லாம் நம்ம சின்ன வயசுல கனவு கண்டீங்களோ இல்லை கனவு காணலையோ அதோட இன்னும் மேன்மையா நம்மளால வாழ்ந்து காட்ட முடியும். இன்று முதல் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பிள்ளையார் சுழியை போட்டுடலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்க, இந்த உறவுகள் எதெல்லாம் நம்ம பேசலான்றது பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுடைய தோற்றம். நம்ம தோற்றம் தான் நம்மளுடைய அடையாளம். ஃபர்ஸ்ட் ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஒப்பீனியன் வரும். இவன் இப்படி இருப்பான், இவன் இப்படி படிச்சிருக்கு, இந்த படிப்பு படிச்சிருப்பானோ அப்படின்னு. அவங்க பார்த்தாலே அவங்க பாதி 50% வந்து தோற்றம் தான். அப்புறம் தான் அவனுடைய பேச்சு, அவனுடைய அணுகுமுறை, அதுக்கப்புறம் அவன் நம்ம கிட்ட எப்படி எல்லாம் பழகுறான் அப்படின்றதெல்லாம் செகண்டு தான். முதல்ல தோற்றம் தான். ஸோ அதுல தோற்றத்துல வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸு, நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கோ அதுதான் நம்மளோட கேரக்டருடைய 50% அடையாளம். ஸோ அதை நீங்க எப்படி கரெக்டா இருக்கீங்களா அப்படின்றது யோசிச்சுக்கோங்க. அது டிக் போட்டுக்கோங்க. நீ கரெக்டா இருக்கீங்களா டிக் போட்டுக்கோங்க. நான் என்ன எல்லாருமே என்ன சூப்பரா நீ ட்ரெஸ் பண்ற அப்படின்னு சொல்றாங்கன்னா ஓகே. இல்லை
நம்ம சரியா ட்ரெஸ் பண்ணல. நம்மளுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும். நம்ம எங்க போறோமோ அதே மாதிரி நம்மளுடைய எந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் போறோமா, இல்ல பார்ட்டிக்கு போறோமா, கோவில் போறோமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும். அதுதான் சமயோஜித ஞானம்னு சொல்றது. ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாத்துக்கும் நமக்கு ஒத்து வராது. அதே மாதிரி மற்றவங்க போடுற ட்ரெஸ் நம்ம போட முடியாது. நமக்கு நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் வேற, அவங்க ஸ்ட்ரக்சர் வேற. அதே மாதிரி வடநாட்டுல வேற, தென்னிந்தியால வேற, வெளிநாட்டுல வேற, நம்ம ஊர்ல வேற. அதுக்கு தகுந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா இருக்கு, நீ ட்ரெஸ் பண்றது மட்டும் மாத்தினேன்னு வச்சுக்கோயே, நீ சூப்பரா இருப்ப. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட கமெண்ட் அடிச்சிருப்பாங்க. அதையே நீங்க வச்சு யோசிச்சு பாருங்க. நமக்கு நல்ல கமெண்ட் வந்திருக்கா, நம்மள வீட்டுல இருக்கிறவங்களும் பாராட்டியிருக்காங்களா, அதை பத்தி யோசிக்க வேணாம். இன்னும் அடுத்த நல்லா இன்னும் சிறப்பா என்னவா ட்ரெஸ் பண்ணலாம்னு யோசிங்க. இல்ல சரியா பண்ணல சொல்லியிருக்காங்கன்னா எந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், அதை பிரேக் த்ரூ பண்ணி நாளையிலேருந்தே அதை எப்படி பண்ணணுன்றது நீங்க சிந்திங்க. சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வாங்க, கணவருக்கு பிடிச்சது போட்டுக்கவே மாட்டாங்க. சில பேர் வந்து கணவருக்கு பிடிச்சது அவங்க சொல்லட்டும், அவரே சொல்லணும், அவரே தான் செலக்ட் பண்ணுவாரு, அப்படியும் போகாதீங்க. அதாவது மாத்தி யோசின்ற டாபிக் வந்து எப்படி நீங்க வாழ்ந்தீங்களோ அதுல சந்தோஷம் கிடைச்சிருந்தீங்களா, அதை விட கொஞ்சம் மேன்மை அடையறதுக்கு உண்டான டெக்னிக்கையும் யோசிங்க. இப்போ ஒரே ஸ்டைல்ல போகாதீங்கன்னு சொல்றேன். இப்போ சில பேர் பெண்மணிகள் வந்து எல்லாமே கணவர் தான், என் கணவர் தான் எல்லாம் எடுத்து கொடுப்பாரு, என் கணவர் தான் அது பண்ணுவாரு. கட் பண்ணி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதையும் பண்ணி பாருங்க. இதுதான் சொல்ல வரேன். ஒரே மாதிரி லைஃப்பை போகாதீங்க, கொஞ்சம் டியூன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றேன். நல்லா இருந்ததுன்னா டியூன் பண்ணுங்க, நல்லா இல்லைன்னா மாத்தி யோசிங்க. இன்னிலேருந்து நம்ம இப்படி இருப்போமே, இத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லை உங்களுக்கே தெரியும், நான் தப்பாக தான், எனக்கு சரியில்லை, நான் ட்ரெஸ் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு எனக்கு தோணிட்டுன்னா அது இன்னிலேருந்து அந்த ஈகோ விட்டு கொடுத்து நம்ம இறங்கி வரணும். நீங்கள் ஈகோ விட்டு கொடுத்து இறங்கி வந்தீங்கன்னா நீங்கள் கடவுள் உங்களை உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிடுவார். 100% சொல்கிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதெல்லாம் சிந்திச்சு செயல்பட்டதுனால தான் இன்னைக்கு இத்தனை தூரம் உங்களோட பேச முடியுது. இல்லைன்னா நிச்சயமா பேச முடியாது. நிறைய தவறுகள் என் வாழ்க்கையில் நானும் பண்ணியிருக்கேன். நானும் ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங் தான், நிச்சயமா. அதனால் ஒவ்வொன்றா நம்ம திருத்தி திருத்தி கொண்டு வரணும், நம்மளை செதுக்கிக்கணும். அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமே. அதே மாதிரி நம்ம பேசுகிற விதம் அதை யோசிச்சு பாருங்க. நம்ம நல்லா பேசுகிறோமா எல்லார்கிட்டையும், இல்லை பார்ஷியாலிட்டியோட பேசுகிறோமா ஃபேமிலியில். ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா புரிஞ்சுக்கங்க, மதிப்பு இல்லாத இடத்தில் தயவு செய்து இருக்காதீர்கள். சரி, அது ஃபேமிலியிலே உங்களுக்கு மதிப்பு இல்லை, உங்களுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில் இருக்கீங்க, நல்லா எல்லா வேலையும் செய்கிறீங்க, ஆனால் மதிக்க மாட்டேன்றாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி டியூட்டிஸை மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் அமைதியாக இருங்க. கடவுள் நிச்சயமாக நமக்கு ஒரு காலத்தை ஏற்படுத்துவார், சரிங்களா? ஆனால் அந்த டியூட்டிஸை, நம்ம கடமைகளை தவற விடாதீங்க. அது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். சில பேர் வந்து அதை சொல்லுவாங்க, ஒரு ரத்தனக்கல் கூட, ரத்னக்கல் இருக்கக்கூடிய இடம் வந்து அது சரியில்லை, அது ரத்தனம் தெரியாமல் அதை வந்து என்ன சாதாரண ஒரு கல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய குறை, அது ரத்தனத்துடைய குறை இல்லை. மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் ஆமாம் பெரிய என்ன ரத்தனம், அது பெருசு, எங்கள் வீட்டில் வாரிசாக வச்சுருக்கோம் நாங்கள், சும்மா தான் கிடக்குது அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மதிப்பு தெரியலன்னா கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்குன்னா உங்கள் லைஃபுடைய ஃபோக்கஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. சுயநலமாக இருக்கணும்னு சொல்லலை, உங்கள் கடமைகளை செய்யுங்க. உங்களை மதிக்கலைன்னா நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை டைவர்ட் பண்ணிக்கங்க. இன்னும் நீங்கள் மேன்மையாக உங்களுடைய மெடிடேஷனோ இல்லை உங்களுடைய வேலைகளோ அல்லது உங்களுடைய கடமைகளிலோ உங்களை திசை திருப்பிக்கங்க. நல்லா உங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் இன்னும் கூர்ந்து கவனித்து அதை மேன்மைப்படுத்திக்கங்க உங்கள் லைஃப்பில். அதை டைவர்ட் பண்ணிக்காதீங்க. அவங்க நம்மளை மதிக்கலை, அவங்க நமக்கு பாராட்டலை அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்லுவாங்க. அது வந்து இயற்கை. ஆனால் வெளியில் போய் சில ஆண்கள் வந்து வெளியில் போய் சொல்லுவாங்க, அவங்க நல்லா சமைக்கிறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க, ஆனால் வீட்டில் வந்து பாராட்ட மாட்டாங்க. அதுவும் சில பேர். அதே மாதிரி பெண்களும் வந்து வீட்டில் மட்டும்
சில செய்ய மாட்டாங்க. வெளியில போய் எல்லா வேலையும் செய்வாங்க. ஒரு சில ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கேரக்டரா இருக்கும். ஆனா அந்த மாத்தி யோசிக்கல வந்து எது நீங்க செய்யலையோ அதை செய்ய ஆரம்பிங்க. நல்ல விஷயத்த சொல்றேன். பாராட்டாம இருக்கீங்க அப்படின்னா பாராட்ட ஆரம்பிங்க. கொஞ்சமாவது பாராட்ட ஆரம்பிங்க. பேசாம இருக்கிற கேரக்டரா இருந்தா கொஞ்சமாவது பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு எது நல்லதோ அது உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே மூத்தவங்க தான். சில பார்க்குறவங்க பேசுகிறவங்க எல்லாமே 25 அபவ் தான் இருப்பீங்க. அதனால நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அதை விட்டு கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஒரு தடை நமக்கு இருக்கு. அந்த தடையை தான் உடைக்க சொல்கிறேன். அதே மாதிரி ரொட்டீன் லைஃப், அந்த ரொட்டீன் லைஃப்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்துக்கிறது, மத்தியானம் சாப்பிட்றது, இந்த மாதிரி அதில் ஒரு பிரேக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி சிறப்பாக பண்ண முடியும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பூர்வமா இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நீங்க மாத்தி மாத்தி பண்ணும்பொழுது உங்களுடைய மூளை வந்து இன்னும் சுறுசுறுப்பா இருக்கும். உங்களுடைய எண்ணங்களும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். உங்க லைஃபே வந்து ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு பைக் எடுத்தாருன்னா ஒருத்தர் ஆஃபீஸுக்கு ஒரே அதே ரோட் 2, 3 இருக்கும். வித்தியாசமான அணுகுமுறை இருக்கும் போற ரூட்டு. ஆனா அவர் அதே ரூட்டு தான் போவார். அதை மாத்துங்க. வேற ரூட். இப்போ நான் அந்த மாதிரி வாக்கிங் போகும்போது வேற ஒரு இடத்துக்கு போனேன், மாத்தி போனேன். நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு அங்க கிடைச்சது. ஒரே ரூட்ல தான் போயிட்டு இருந்தேன். சரி இப்படிதான் போவோமேன்னு பார்த்தா இன்னும் நிறைய பூக்களை பத்தி தெரிஞ்சுட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த ரோட்ல என்னென்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டேன். எல்லா இடத்துலயும் நல்ல விஷயங்கள் இருக்க தான் செய்யும். கெட்டதும் தெரிஞ்சுக்கணும். நம்ம அங்க கெட்டது என்ன இருக்குன்னு கூட தெரிஞ்சுட்டேன் நான். ஓ நம்ம ஏரியாவில் இப்படி இருக்கு, அந்த ஏரியாவில் பாரு இதெல்லாம் இல்லவே இல்லை. எத்தனை எத்தனை நாலேஜ் நமக்கு கிடைக்குது தெரியுமா? அதே மாதிரி ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்கள் கிட்ட நம்ம எப்படி அணுகுமுறை அது மாத்துங்க. நம்ம எப்படி ஏதாவது நம்ம தவறு செய்கிறோமா, குழந்தைங்க கிட்ட கண்டிப்பாக நம்மளுடைய அணுகுமுறை வந்து மாறி இருக்கணும். அதே மாதிரி பெரியவங்க கிட்ட எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வாங்க. மாற்றங்கள் மாறாததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம மாற்றும் பொழுது நம்மளுடைய சுவாரஸ்யமான லைஃப்ல நல்ல நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் ஒரு விதமான ஃபுட்டை சாப்பிடவே மாட்டோம். ஸ்வீட்டே சாப்பிட மாட்டோம். சில பேர் காரமே சாப்பிட மாட்டாங்க. சில பேர் வந்து ரொம்ப டைம் கரெக்டாக அந்த டயத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய ப்ராப்ளம் வருது. உங்களுக்கு தெரியுமா? எப்பவுமே ஒரே மாதிரி லைஃப். 1 மணிக்கு சாப்பாடு, நைட் 8 மணி, காலையில் 8, அந்த மாதிரி டைம்லி ஃபுட்டு சாப்பிட்றதுல நல்லது இருந்தாலும் சில டைம் அது நிறைய பேருக்கு பிரச்சனையாகவும் அவங்களுக்கே சில டைம் பிரச்சனை. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் நம்ம. சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அப்படிதாங்க, ரொம்ப பிரச்சனைங்க, என்னால் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ சத்தம் போடுவார். ஒரு மாதிரி மிலிட்ரி மாதிரி இருக்கு வீடு அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி டிஜெக்டட் ஆயிடுறாங்க. ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் கூட நம்ம ஃப்ளெக்ஸ் மற்றவங்களுக்கும் அது ஒரு சௌகரியமா இருக்கும். சில பேர் ரொம்ப மிலிட்ரி மாதிரி இருப்பாங்க. அவங்க வீட்டில் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அந்த வச்ச இடத்துல இருக்கணும், அப்படி இருக்கலாம். ஆனா ஒரு வீடுன்றது வந்து அப்படி பர்ஃபெக்டா இருக்க முடியாது. ஒரு சினிமா டைரக்டர் தான் அப்படி வச்சு வீடை எடுக்க முடியும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கணும். அதுக்கு சொல்ல வரேன். சில பேர் வந்து ஃப்ளெக்சிபிளாகவே இருக்க ரிஜிடாக இருப்பாங்க. ரிஜிட்னா அது இப்படி மாற்றிட்டா அவ்வளோதான். இந்த டைம் மாறி போச்சு, எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்வாங்க. அப்போ அவங்களால பார்த்தீங்கன்னா நிறைய நோய் இருக்கும். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா இதெல்லாம் இது சுவாரஸ்யமான விஷயம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ரொம்ப நம்ம கெடுபிடியாக இருந்தோம்னா நிறைய வியாதிகள் வருது. நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு லேட்டாக சாப்பிட்டோன்னு இப்போ சாப்பிடக்கூடாது, லேட்டாக சாப்பிடக்கூடாது. 8 மணின்றது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஏதோ லேட்டாக வந்துட்டாங்கன்னா அதுக்கு வீடே அமக்கலமாகும். அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி மாற்றி அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுட்டில் அதே மாதிரி கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாச்சுன்னா பயங்கர கலாட்டா பண்ணுறது. எல்லாருமே மனிதர்கள் தான். எல்லாருக்கும் இயற்கையாக ஏதாவது ஒரு சுவையில் மாறும். உப்பு கம்மியாக இருக்கும். சில பேர் இந்த மாதிரி மனிதர்களை பார்த்து வெறுத்து எப்படா அவங்க கிட்ட இருந்து விலகுவோம் அப்படின்லாம்
நிறைய பேர் சிந்திக்கிறாங்க, பேசிக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப அது கஷ்டமா இருக்கு. அந்த பெண்கள் எப்படி அதை சமாளிப்பாங்க அப்படின்னு யோசிக்கணும். அதே மாதிரி ஆண்கள்ல வந்து பெண்களை பார்த்தும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல நிறைய வாங்கிட்டே இருக்கிறது பொருளை. அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைனில் வந்துருச்சு. எக்கச்சக்கமா ஆண் பெண்கள் 2 பேருமே வாங்கிட்டே இருக்காங்க பணம். அப்புறம் வந்து செலவழிச்சுட்டு மணி மேட்டர் தான் நான் மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மணி மேட்டர் பற்றி நம்ம மாறிட்டு வருது. அதாவது எங்கள் அப்பா காலத்தில் இருந்த அந்த ஆட்டிடியூட், நம்ம வந்து பணத்தை எப்படி செலவழிக்கணும், பணம் பற்றின அந்த திங்கிங் தலைகீழாக இருக்குது இப்போ. எனக்கு ரொம்ப நான் வந்து அந்த 4 ஜெனரேஷனும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா அந்த அந்த பாட்டியும் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா எப்படி செலவழிச்சாங்க, நான் எப்படி செலவழிக்கிறேன், எங்கள் குழந்தைங்க, என்னுடைய பையனுக்கு இப்போ 35 வயசு ஆச்சு, அவன் எப்படி செலவழிக்கிறான், எதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. அந்த 4 ஜெனரேஷனில் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் என்னென்னத்துக்கு எப்படி செலவழிக்கிறாங்கன்னு சிந்திக்கும் போது ரொம்ப, அதாவது அப்சைட் டவுனாக இருக்குது. ஆனால் சில சமயம் நினைக்கும் போது அவங்க அந்த நம்ம அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, அடுத்தவங்களுக்கும் நம்ம வச்சுட்டு போன அளவுக்கு நம்ம அவங்க வந்து சேர்த்து வச்சாங்க. அது ஒரு விதத்துல நல்லது. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இருக்கும்போது நம்ம சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம், நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது, நம்மளே இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருப்போம், நிறைய செலவழிக்கலாம் அப்படின்னு அந்த ஆட்டிடியூட் தான் இப்ப இருக்கிறவங்களுக்கு. இன்னைக்கு இருக்கா, ஹாப்பியா இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம், நாளை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்ற ஆட்டிடியூட் நிறைய இருக்கு. ஸோ அது வந்து எல்லா விதத்துலேயும் எல்லாம் நல்லது இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நல்லதும் இருக்கு, சில கெட்டதும் இருக்கு. ஆனால் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் செலவழிக்க முடியும். ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் இருக்கீங்களா, ஃபைனான்ஷியலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு வீட்டில் சந்தோஷம் வேணும்னா பொருளாதார நிலை தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ள உறவுகள், இது 2 தான் முக்கியமானது. மற்றது எல்லாமே அது வந்து சரி பண்ணிடும். இப்போ உடம்பு சரியில்லைன்னா பணம் இருந்தால் சரி பண்ணிடும், பணம் இருந்தால் ஆள் வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் பணம் வந்து 60% வந்து சரி பண்ண முடியும், 40% தான் உறவுகள். அது அந்த மாதிரி தான் இப்போ மேஜராக நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பணத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களா, உங்களால் சேவ் பண்ண முடியுதா, நமக்காக நம்ம செலவழிச்சுக்கிறோமா? சில பேர் எல்லாருக்காகவும் செலவழிச்சுப்பாங்க, தனக்கு ஒன்றுமே வாங்கிக்க மாட்டாங்க. அந்த கேரக்டரும் தப்பு. பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதை யோசிங்க. அது சரியில்லைன்னா அதை எந்த இடத்துல மாற்றணுமோ அதை மாற்றுங்க. இப்போ நீங்கள் எப்பவுமே வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் விட்டு ரொட்டேஷன்னு குடும்பத்துக்கே இருக்காது, ரொட்டேஷனுக்கே சரியாக போயிடும். ஆரம்பத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு பிஸ்னஸ், நாங்களாம் பிஸ்னஸ் தான் பண்ணுறோம், ஸோ எனக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தெரியும். பிஸ்னஸில் ரொட்டேஷன் போட்டே அவங்க ஒரு வழி ஆயிடுவாங்க, ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்கு கூட இருக்காது. அந்த மாதிரி பிரச்சனைகள். சில பேர் ஜாப்ல இருப்பாங்க, ஜாப்லேன்னு மாறிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இஷ்யூஸாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தர் மூலியமாக கேள்விப்படும் போது உங்களுக்கு ஒரு ட்ரிகராக இருக்கும். இன்னைக்கு இந்த விஷயம் நம்ம கேள்விப்படுறோம், இதுதானே நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒருத்தருடைய லைஃப்ல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதுக்கு தான் இந்த டாபிக்னு பேசிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம ஃபுட்டு பார்த்தோம். ஃபுட்டில் வந்து நம்ம வந்து நமக்குன்னு சாப்பிடாம, சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்கும் ஆனால் அதை அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. பெண்கள் தான் இது அதிகமாக குழந்தைங்களுக்கு, அம்மா அப்பாவுக்கு, மாமியாருக்கு எல்லாருக்கும் பிடிச்சது மட்டும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடவே மாட்டாங்க. அது வந்து ரொம்ப கொடுமை. அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அதை கவனிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னே தெரியாது. நிறைய பேர் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும்னே தெரியறது இல்லை. எத்தனையோ வருஷம் கழிச்சு கூட அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஸ்வீட்டுன்னு ஆரம்பத்தில் தெரியும், ஆரம்பத்தில் 1 மாதம் எல்லாமே தெரியும், அதுக்கப்புறம் எப்படி மறந்து போவாங்கன்னு தெரியல. ஆனால் தெரியறது இல்லை நிறைய பேர் வீட்டில் என்ன அவங்களுக்கு பிடிக்கும், எது பிடிக்காது. ஏன்னா அந்த பெண் வந்து எல்லாருக்கும் சமைக்கும்போது அவள் வந்து தன்னை மறந்து விடுகிறாள். இதுதான் உண்மை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்திருக்கு, பெரிய மாற்றம் வந்திருக்கு. போல்டாக அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக ஃப்ரீடத்தோடு வாழறாங்க. இருந்தாலும்
அவங்களுக்கும் தான் சொல்றேன். எல்லா விதத்திலையும் எல்லாருமே யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மேன்மையோட இன்னும் வெற்றிகரமா சந்தோஷமா எப்படி வாழணும்னு இன்னும் நல்லா சிந்திங்க. உங்களுடைய நல்ல விஷயத்தை மேன்மைப்படுத்துங்க. சின்ன சின்ன விஷயத்த நம்ம மாற்றி இன்னும் சுவாரஸ்யமா மாத்துங்க. குழந்தைங்களோட வாழ்க்கையை நினைச்சு நம்ம கணவன் மனைவி அந்த உறவை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் வந்து அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்து ஷேக் பண்ணும். ஒரு 10 வருஷம் அந்த டீனேஜ் பையன் பொண்ணு வரும் காலேஜ் போகும்போது தான் இவங்களுக்கு அந்த போர்டம் அதிகமாகும். அப்போ வந்து அந்த டீனேஜ் பெண்கள் ஆண்களுடைய அந்த ப்ராப்ளமும் சேர்ந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அந்த மெனோபாஸ் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெனோபாஸில் போய் சிக்கிடுவாங்க. அந்த கரெக்டாக அந்த பெண்களுக்கு மெனோபாஸ் வந்துடும். அந்த சமயத்தில் அந்த பசங்க வந்து காலேஜில் படிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டம் ஆஃப் லைஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய முடிச்சாயிடும். அதை முடிச்சு அவுக்கிறதுக்கு சில டைம் சில பேர் வந்து உதவுவாங்க, கவுன்சிலிங் போவாங்க, அல்லது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கலந்து ஆலோசித்து சில நன்மைகள் நடக்கலாம். ஆனால் அது வந்து வெளியே சொல்ல முடியாமல் சில பேர் சிக்கி தவிச்சு அந்த ஃபேமிலியே சிதறிடுறது நிறைய இடத்துல பார்க்குறோம். அந்த வேதனையெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. அந்த பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அந்த குழந்தைங்கள் அதை விட அதிகமாக துன்பப்படுறாங்க. வெளியில் போய் சொல்ல முடியாது. இந்த மாதிரி இக்கட்டான சூழல். அதனால் சகோதர சகோதரிகளே நன்றாக சிந்தியுங்கள். நம்மளுடைய ஒரு குடும்பம்ன்றது ஒரு ஒரு பெரிய அம்சம். அது வாழ்க்கையில் அமையறதுன்ற ரொம்ப பெரிய அம்சம் அந்த குடும்பம்ன்ற அந்த சர்க்கிள். அது நீங்கள் குடும்பஸ்தனாக இருக்கீங்கன்னா அது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அந்த குடும்பத்தை நல்லா கட்டி காப்பாற்றுங்க. அதுக்கு இடையில யாரையும் வரவிடாம பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம அந்த குழந்தைங்க மட்டும்தான் உலகம் ஃபஸ்ட்டு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கடைசியில் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்களுடைய நட்பு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது நல்ல உறவாக கூட இருக்கலாம். நான் வந்து கெட்டது கூட சொல்ல, அடுத்த நிலைக்கு கூட நான் போகல. பட் சில டைம் வந்து நல்ல ஒரு உறவாக இருக்கும். அவங்க வந்து ஆஃபீஸ்லேயோ இல்லை வேற எங்கேயோ மீட் பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க சந்தோஷமா. நல்ல விஷயங்கள் பரிமாற்றம் இருக்கும். அந்த குடும்பத்து மேலேயும் அக்கறையாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்கன்னா அந்த உறவு வந்து கொஞ்சம் டீப்பாக போயிடுறது. வந்து காலத்தின் கட்டாயம் நம்ம வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாயிடுறது. ஆஃபீஸில் போயிட்டு ஆஃபீஸில் இருக்கும்போது நிறையா அங்கே பேசக்கூடிய சூழல் உருவாகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஷேர் பண்ணக்கூடிய டெண்டன்சி கம்மியாயிடுறது. ஏன்னா டைம் கம்மி. வீட்டுக்கு வந்தால் குழந்தைங்களை கவனிக்கிறது, அப்புறம் டயர்ட் ஆகிடுறான் தூங்குறது. உண்மையாகவே சொல்கிறேன். அந்த மாதிரியான சூழல் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஷேரிங் வெளியில் அதிகமாகிடுறது, வீட்டில் கம்மியாயிடுறது. அப்போ அவங்க வந்து நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் வந்து அந்த குடும்பத்தோட ஃப்ரீக்குவன்சிக்கு செட் ஆகாத ஒரு நபராக இருக்கும் சில டைம். அப்போ இது வந்து ஒரு விழிப்புணர்வு தான் உங்களுக்கு. நல்லா நம்ம வந்து எப்பவுமே அந்த குடும்பம் அப்படின்றது ஒரு சர்க்கிளை நம்ம ஒரு வேலி போட்டு வச்சுக்கணும். இதுக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணினாதான் இந்த விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்கா இருந்து தடுக்க முடியும். ஒரு சில ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த நட்பு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. இந்த ஃபேமிலி அப்படின்றது வந்து சின்னதாயிடுறது. எதனாலன்னா அந்த போர்டம், அது போர் அடிச்சு போயிடுறது. புதிய உறவுகள், புதிய நட்பு அது சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுறாங்க. விலகி அந்த அந்த நட்பை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும், இல்லை கடந்து வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக இது ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம போய் வெளியில் யார்கிட்டையும் பேச முடியாது. இதுக்காக நம்ம வெளிநாடு மாதிரி இங்கே கவுன்சிலிங் சென்டர்ஸ் எல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னுடைய ஏஜுக்கு முன்னாடியெல்லாம் கூட அத்தை மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அவங்க ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கு அத்தை, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேட்டுக்கக்கூடிய டெண்டன்சியில் அன்னைக்கு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. அதனால தான் இதெல்லாம் பொதுவாக பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கோம்.
அதனால நம்ம வந்து குடும்பத்தை ஒரு வேலி போட்டு வச்சாதான் நம்மளால அதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். என்ன இருந்தாலும் நான் என் குடும்பம் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். என் கண்ட்ரோல்னா என்ன, எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருக்கும். எந்த ஒரு நபருடைய இதுவும் நம்ம வந்து கண்ட்ரோல், அந்த நட்புடைய பாதிப்பு நம்மளுடைய குடும்பத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம எங்கே போனாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மனசில் வச்சுட்டாதான் நம்மளால் நிச்சயமாக நல்ல விதமாக வாழ முடியும். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் நடக்கட்டும். ஆனால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். விழிப்புணர்வோடு வாழுங்கள். நிச்சயம் ஜெயம் உண்டாகும்.